நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாத்தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகர் ஃபெரோஸ் கானை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபெரோஸ் கான் அவர்களை நமக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2014 அவருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போது கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியலில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சீரியலில் வர ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் ஃபெரோஸ் கானுக்கு ஆரம்பத்தில் அவர் என்னதான் வில்லனாக நடிச்சிருந்தாலும் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்ததுனால அவருக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த வகையில் இவரை எந்த சீரியலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத, அதாவது நிறைய நான் திட்டியிருக்கேன் இவரை அப்படின்ட்டு எந்த சீரியலில் சொல்கிறீங்களோ அந்த சீரியலில் கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட சொல்லலாம். கார்த்திகை தீபம் சீசன் 2 ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் சிவனாண்டியா இந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேரக்டர் கொஞ்சம் வில்லத்தனமாக தான் இருக்குது. இவர் வந்தாலே வில்லத்தனத்தில் பின்னி பெடல் எடுப்பார். அந்த மாதிரி தான் இவரை சின்ன பையனாக பார்த்து இப்போது வில்லன் ரோல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னே சொல்லலாம். அவருடைய ஃபேஸாக இருக்கட்டும் ஃபுல்லாகவே செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவர் ஆசைப்பட்ட மாதிரி சினிமாலேயும் இவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடைக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் இவங்களுடைய காதல் மனைவியும் ஏகவல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அது செம்மையாக வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது யாருக்குமே தெரியாது இவர் தான் இவங்களுடைய கணவர், இவங்க தான் இவருடைய மனைவி அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இருந்தாலுமே இவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரீல்ஸு வீடியோஸ்ன்ட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவங்களுடைய வளைகாப்பு ஃபோட்டோ மூலயமா போட்டு ரொம்பவே வைரல் ஆகிட்டாங்க. ஏகவல்லியை நமக்கு தெரியும், பல சீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம். அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்களுடைய சிஸ்டர் யமுனா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. அதுல இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா யாரடி நீ மோகினி இந்த ஒரு சீரியலை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தான் செம்மையா சித்ராவா கலக்குனாங்க. அது மூலயமா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு காஸ்டியூம் பிளாக் சாரி அண்ட் பொட்டு, இது மட்டும் தான் அவங்களுடைய காஸ்டியூமா இருந்தது. அது மூலயமா அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய சிஸ்டர், இன்னொரு பக்கம் ஃபெரோஸ் கான், இப்படி குடும்பமே பார்த்தீங்கன்னா நடிகர்கள் குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரல. ஃபெரோஸ் கான் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பக்காவான தமிழர் தான். இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாஷெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்பவே குசும்பாவும் பேசுவார். என்னதான் சீரியலில் பார்த்தீங்கன்னா வில்லத்தனத்தை காட்டியிருந்தாலும் ரியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாலி அண்ட் ஃபன்ஃபுல்லான பர்சனை பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் வைபோடு தான் கொண்டு போவார். அவருடைய கெரியர் பார்த்தீங்கன்னா அவர் 10th படிக்கும் போதே அவங்களுடைய அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து இப்போ வரைக்குமே அவங்களுடைய அப்பாவை கேட்காம இவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாராம். அண்ட் இவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும்ட்டு அவங்களுடைய அப்பாவும் நம்புற அளவுக்கு இவர் தன்னைத்தானையே க்ரோம் பண்ணியிருக்காரு. ரொம்பவே மெச்சூர்டான பர்சன். இவருடைய வீட்டில் இவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட 3 பேர். இவர் தான் மூத்த பையன் அப்படின்றதுனால வீட்டில் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணுன்ற அந்த பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் அதே சமயம் செல்லம் அப்படின்ற ஒரு விஷயமும் இவருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவர் நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கு போவாருன்னு பார்த்தா 10th படிக்கும் போதே ஸ்கூலை கட்டடிச்சு 3 மாசமா ஜாலியாக ஊர் சுற்றிருக்காரு. அந்த விஷயம் அவர் கூட சுற்றின அவருடைய ஃப்ரெண்டு மூலியமா அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து இவர் அவங்களுடைய வீட்டை விட்டே போக வேண்டிய சூழ்நிலைலாம் வந்தது. அப்படி வந்த சமயத்தில் இவர் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சாராம். அதாவது குடும்ப கஷ்டம்னா என்ன, இந்த வேலைனா என்ன, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவர் அந்த 3 மாசமும் இருந்திருக்காரு. அவங்க அப்பா நாங்கள் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானு கேட்டப்போ இவர் தயங்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா பிடிக்காமலாம் இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா பிடிக்குமா, வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் நம்ம நல்ல நிலைமைக்கு போக முடியும் சொல்லி கொடுத்து வளர்த்ததே அவங்களுடைய அப்பா தானாம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸையே காரணம் காட்டி எல்லாத்துக்குமே அவங்க பின்னாடி போய் நிற்கக்கூடாது அப்படின்றத உணர்த்தணுன்ற காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. திரும்பவும் 3 மாசத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வராரு. வந்தவரை ரொம்ப அன்பாவே அவங்களுடைய அப்பா ஏற்றுக்கிட்டாரு. நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் நல்லா படித்து முடிக்கிறாரு. படித்து முடித்த கையோட இவருக்கு வேலையும் கிடைக்குதுங்க. கோயம்புத்தூரில் தான் வேலை, கேரளாவிலையும் வேலை பார்த்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜராக கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல ஒரு டிசிப்ளினான ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கும் போது இவர் ஏன் சினிமாக்கு வந்தாரு, அதாவது ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு அப்படின்ற கேள்வி கூட பல பேருக்கு இருக்கும். இவருடைய ஃப்ரெண்டு மூலயமா தான் இவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. இவருக்கு சென்னையே ஆரம்ப காலகட்டத்தில் பிடிக்கவே பிடிக்காதாங்க. ஆனாலும் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை, அதாவது அவர் இந்த விதி தான் கூப்பிட்டு வந்துதான். சென்னைக்கு மீட்டிங் கூட வரமாட்டேன் அப்படின்ட்டு இவர் சேல்ஸ் மேனேஜராக இருக்கும் போது
சொன்ன விஷயங்கள் இப்போ இவருடைய வாழ்க்கையே மாற்றினது, இவருடைய கெரியரே இப்போ சென்னை தான் மாறி இருக்கு. நீ ஒரு சின்ன இது விஷயத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்க, நீ வெளியே வரணும், சென்னைக்கு வா, உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லி இவருடைய ஒரு ஃப்ரெண்ட் மீடியாவில் இருந்திருக்காங்க. அவங்க மூலயமா தான் வந்திருக்காரு, மைம் கோபி மூலயமா. இங்கே வந்து ஒரு வருஷம் அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. வந்ததும் இவருக்கு எடுத்துலாம் எந்த ஒரு கேரக்டரும் கொடுக்கவே இல்லையாங்க. நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருக்காரு, சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸில் தான் இவர் வந்து தங்கியிருக்காரு. அதனால் வாடகையில் சாப்பாட்டுக்காக தான் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு. அந்த ஒரு வருஷத்தில் சரி நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம துபாய் போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இவர் அவங்களுடைய ஊருக்கே கிளம்புறதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு வந்திருக்காரு. அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது தான் இவரே எதிர்பார்க்காத ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஒரு ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. புது கவிதைகள் அப்படின்ற சீரியல் தான் இவருடைய வாழ்க்கையை மாற்றின சீரியல்னே சொல்லலாம். அந்த சீரியலில் இவர் வந்து ஆடிஷன் இருக்குது, டெஸ்ட் ஷூட் இருக்குது, நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. இவரும் அதை நம்பி ஊருக்கு கிளம்புனவர் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காரு. என்னடா வந்துட்டு அப்படின்னு கேட்டால் இது போல் ஆடிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, கூப்பிட்றாங்க. டே ஓகேவா நம்பலாமா அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க, மறுநாள் காரில் வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் டேக் அப்படின்ட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்ததாம். என்னதான் வேலை கிடைச்சிருந்தாலும் இந்த ப்ராம்ப்டிங்னா என்னன்னு தெரியாதாம், நடிப்புனா என்னன்னு தெரியாமல் சில விஷயங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் சேது அப்படின்ற ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்ததுனால இவரால் அதை எடுத்து நல்லபடியாக பண்ண முடியுமா, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறோமே இப்படிலாம் யோசிச்சாராம். ஆனால் அவங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லியிருக்காரு, சரி முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இவர் அந்த சீரியல் கொஞ்சம் பீக் ஆகும்போது அவருடைய ஊருக்கே திரும்ப போயிருக்காரு, சும்மா எல்லாரையும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. அப்படி போய் பார்க்கும்போது இவர் பண்ணுற வேலையை சொல்லலான்னு வரும்போது இந்த கேரக்டர் தானே பண்ணுறீங்க, அந்த கேரக்டர் தானே பண்ணுறீங்கன்ட்டு அவங்களுடைய ஊர்க்காரங்களாம் வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணதை பார்த்துட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இவங்களுடைய ஃபேமிலியும் சந்தோஷப்பட்டாங்களாம். ஆரம்பத்தில் இவர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதை பார்த்து அவங்க ஊர் மக்கள்லாம் வந்து இவரை திட்டவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் வச்சு தான் திட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா, நீ ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வந்து சரி, உன்னை வந்து தப்பு தப்பாக திட்டுறாங்க, ப்ளீஸ் நீ வந்துடு, நமக்கு இது தேவையில்லை, நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படி போய் கஷ்டப்படணுமோ அப்படிலாம் அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க அவருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த கெரியரில் தான் இவருடைய காதல் மனைவியை இவர் சந்திச்சிருக்காரு. இது ஏகவழி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2வது மனைவி தான் அப்படின்ற விஷயத்த ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு விடோவாக இருந்திருக்காங்க. 2 பேருமே பல வருடங்களாக நட்பு ரீதியாக தான் பழகிருக்காங்க. அவருக்கும் ஆல்ரெடி திருமணமாகி அந்த திருமணம் 2020 டிவோர்ஸும் வாங்கி 2022 ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் ஏகவழி அவர்களை பண்ணிக்கிட்டாரு. ஆல்ரெடி அவங்களுக்கும் இவருக்கும் பிறந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 2 பேர். இப்போ இவங்களுக்கு, அதாவது ஏகவழி அவர்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்களாம். இப்போ 4வது குழந்தைக்காக தான் இந்த குடும்பமே காத்துட்டு இருக்காம். வயசான காலத்தில் இது தேவையா, குழந்தை தேவையா, இந்த கல்யாணம் தேவையா அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த திருமணமே அப்படின்றத அவங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க. அந்த குழந்தைங்களும் ஆர்வமாக எப்போ நம்ம 4th பாப்பா வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது பையனாக இருந்தால் என்ன பேர் வைக்கலாம், பொண்ணாக இருந்தால் என்ன பேர் வைக்கலான்ட்டு குடும்பமாக ரொம்ப ரொம்ப ஈகராக சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏகவழி அவர்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர் நோ தான் சொல்லியிருக்காரு, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேணும்ன்ட்டு அவங்க தான் அடம்பிடிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்க 2015 ஒன்னா தான் ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்திருக்காங்க. இப்போ 2025 வந்துடுச்சு. 10 வருஷ காதல் கதைனா சும்மா இல்லை. இப்போ இவங்க பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற வகையில் ஒரு குட்டி பாப்பா இருப்போது. ஸோ எல்லாருமே விஷஸ் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் சினி சமூகத்தின் வாயிலாகவும் விஷஸ் சொல்லிக்கலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.